வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எத பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 18 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம கார்த்தி வந்துட்டு எப்படியோ அந்த ரவுடியெல்லாம் அடிச்சு போட்டுட்டு தான் அத்தைய காப்பாத்துறதுக்காக போறாரு. ஆனா அந்த நர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, என்னடா இது இன்னும் அந்த சார காணுமே அப்படின்ட்டு வரும் பொழுது அந்த ரவுடிங்க டக்குன்னு நம்ம நர்ஸ் இருக்காங்கல்ல அவங்கள வந்து தலையில அடிச்சிடுறாங்க. இதனால அந்த பொண்ணு மயக்கம் விட்டு கீழே விழுந்துருது. இதை பார்த்ததோட கார்த்திக்கு செம்ம ஷாக்கு. ஐயோ, என்னடா இது, இந்த பொண்ணுக்கு இப்படி ஆகிருச்சே அப்படின்ட்டு அவங்களுக்கு வாக்கு குடுத்துட்டு வந்திருக்கமே, இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு. அதனால நம்ம இந்த பொண்ண காப்பாத்தணும் அப்படின்ட்டு கார்த்தி ஓடி போய் நர்ஸ பார்த்து, "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொன்னதோட, அந்த அம்மாவுக்கு தலையில அடிபட்டதோட மயங்கிர்றாங்க. அப்ப கார்த்தி அந்த பொண்ண தூக்கிக்கிட்டு கார்ல கொண்டு போய் போட்டுட்டு, மறுபடியும் சாமுண்டீஸ்வரிய காப்பாத்த வரும் பொழுது, அங்க பார்த்தா சாமுண்டீஸ்வரிய காணோம். அந்த ரவுடிகளையும் காணோம். இத பார்த்ததோட கார்த்திக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐய்யய்யோ! அத்தையும் காணோம், இங்க இருந்த ரவுடிகளையும் காணுமே அப்படின்னு. கார்த்தி கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி மயக்கத்துல இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரிய ஒரு கார்ல தூக்கி போட்டு அந்த ரவுடிங்க கடத்திட்டு போக பார்க்க, அப்ப ஒரு ரவுடிக்கு காரை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது டயர் பஞ்சர் ஆகிருது. அப்ப அவர் கீழே இறங்கி, "டேய் என்னடா இது டயர் பஞ்சர் ஆகிட்டு." அப்ப இன்னொருத்தன் சொல்றான், "இன்னொருத்தன் வந்தாதான் இது சரி பண்ண முடியும், இறங்குடா." அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் காரை விட்டு இறங்குறாங்க. எல்லாரும் காரை விட்டு இறங்குனதோட நம்ம சாமுண்டீஸ்வரி மட்டும்தான் கார்ல இருக்காங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி டக்குன்னு காரை விட்டு இறங்கி தப்பிச்சு ஓடிடுறாங்க. அப்ப இன்னொரு ரவுடி, "டேய் உள்ளார வேற அந்த சாமுண்டீஸ்வரி இருக்கா பாருங்கடா." அப்படின்னு சொன்னா உள்ளார பார்த்தா சாமுண்டீஸ்வரிய காணோம். அப்ப அந்த ரவுடி சொல்றான், "டேய் இங்க இருந்த சாமுண்டீஸ்வரிய காணோம்." இதை பார்த்ததோட அங்க உள்ளவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்ப ரவுடி சொல்றான், "டேய் அவ கண்டிப்பா அந்த மண்டபத்துக்கு தாண்டா போவா, அதனால வாங்க அந்த மண்டபத்துக்கே போவோம்." அப்படின்ட்டு எல்லாரும் சேர்ந்து நேரா அந்த மண்டபத்துக்கு தான் போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி எப்படியாவது நம்ம ரேவதி கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு வேகமா மண்டபத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அந்த நர்ஸை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு. கொண்டு போய் நேரா நர்ஸை வந்து அட்மிட் பண்றாங்க. அவங்க கேக்குறாங்க, "சார் என்னாச்சு சார் இவங்களுக்கு?" கார்த்தி சொல்றாரு, "இவங்க ரவுடி அடிச்சுட்டாங்க." டாக்டர் கேக்குறாங்க, "சார் இதெல்லாம் போலீஸ் கேஸ் சார்." அப்படின்னு கார்த்தி சொல்றாரு, "இங்க பாருங்க, என்ன கேஸ் வந்தாலும் நான் பாத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் இவங்கள காப்பாத்துங்க." இதை கேட்டதோட அந்த ரவுடிக்கு அந்த டாக்டரும், "சரி இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றேன், அப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க தான் சார் பாத்துக்கணும்." இது கேட்டதோட அந்த கார்த்தியும், "நான் பாத்துக்கிறேன், நீங்க ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணுங்க." அப்படின்னு சொன்னதோட அந்த டாக்டரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி தப்பிச்சு இங்கேருந்து நடந்து ரோட்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆட்டோ நிக்குது. சாமுண்டீஸ்வரி அந்த ஆட்டோவை நிப்பாட்டிட்டு அந்த ஆட்டோவில் ஏறுறாங்க. ஆட்டோவில் ஏறி நேராக மண்டபத்துக்கு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு மகேஷ் கிட்ட, "இங்க பாரு மகேஷ், அம்மா வந்தா மட்டும்தான் என் கழுத்துல தாலி கட்ட முடியும், அம்மா இல்லாம எப்படி இந்த கல்யாணம் நடக்கும், அப்பாவும் எங்க போனாருன்னு தெரியல." மயில் வாகனம் இதை பார்த்ததோட சந்தோஷப்படுறாரு. அப்பதான் மயில் வாகனம் பாட்டியை பார்த்து, "பாட்டி எங்க அந்த கேடுகட்ட மகேஷ் பைய ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறானோ அப்படின்னு நினைச்சு நானே ரொம்ப பயந்துட்டேன், நல்ல வேளை தாலி கட்டல." இதை கேட்டதும் அந்த சாமுண்டீஸ்வரி நம்ம பரமேஸ்வரி சொல்றாங்க, "ஆமாப்பா, என் பேத்தியோட வாழ்க்கை இன்னும் கார்த்தி கையில தான் இருக்கு. கார்த்தி வந்துட்டா கண்டிப்பா ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிடுவான், அவன் எங்க போனானே தெரியலையே." மயில் வாகனம் சொல்றாரு, "அதான் பாட்டி எனக்கும் தெரியல, அப்படி கார்த்தி எங்க தான் போனா, யாரை கூட்டிட்டு வர போனானே தெரியலையே. ஒருவேளை நம்ம வந்துட்டு ரேவதிய அவனை கல்யாணம் பண்ணிக்க சொன்னதுனால கோவப்பட்டு மாப்பிள்ளை எங்கேயாவது போயிட்டாரோ." அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, கார்த்தியை பத்தி அப்படியெல்லாம் நினைக்காத. கார்த்தி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டுன்னா காப்பாத்தி முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்ப்பான், மற்றபடி அவனுக்கு எதுவுமே முக்கியம் இல்லை." இது கேட்டதோட நம்ம மயில் வாகனம் கேட்குறாரு, "சரி பாட்டி, நீங்க சொல்றது சரிதான், ஆனா அவன் எங்க போனான்?" பரமேஸ்வரி சொல்றாங்க, "இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக ஏதோ ஒரு வகையில முயற்சி பண்றான், அதனாலதான் அவன் எங்கே போயிருக்கான்." இது கேட்டதோட மயில் வாகனமும், "சரி பாட்டி, நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அந்த சந்திராவை பாத்தீங்களா, எப்படியாவது மகேஷ் ரேவதிக்கு கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு இப்படி காத்துக்கிட்டு இருக்கா." அதே நேரத்துல பரமேஸ்வரி சொல்றாங்க, "அதெல்லாம் நடக்கவே நடக்காது, என் பேராண்டி கடைசி நேரத்துல வந்துருவான் பாரு." அப்படின்னு
அதுக்கப்புறம் நம்ம மகேஷ் நேரா மாயா கிட்ட, மாயா என்ன மாயா இது? மாயா சொல்றாங்க, மகேஷ் கொஞ்சம் பொறுமையா இரு, கோவப்பட்டு எதுவும் பேசிராத. இப்போதைக்கு நம்ம ரேவதியோட சப்போர்ட் நமக்கு ரொம்ப வேணும். அந்த டிரைவர் பைய ராஜா எந்த நேரத்துல வேணாலும் இங்க வருவான், வந்துட்டு கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்ன வேணாலும் முயற்சி பண்ணுவான். அதனால நீ கொஞ்சம் பொறுமையா இரு. ஏன்னா நீ ரொம்ப அமைதியானவன் அப்படின்னு ரேவதி நினைச்சுக்கிட்டு இருக்கா. திடீர்னு நீ கோவப்பட்டு பேசினா அப்புறம் உன்னை பத்தின உண்மை தெரிஞ்சு போயிடும். நீ அமைதியா இரு. அதை விட சாமுண்டீஸ்வரி இங்க வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அவளை அந்த சிவனாண்டி இருக்கான்னு அவன் கடத்தி வச்சிருக்கான். அதனால வரத்துக்கு வாய்ப்பே இல்லை, நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னதோட மகேஷும் சரி மாயா, ஆனா மாயா இந்த ரிஸ்க் எல்லாம் தேவையா? எனக்கு உன்னைதான் கல்யாணம் பண்ணணும், உன் கூட தான் வாழணும் அப்படின்னு ஆசை. இதெல்லாம் தேவையே இல்லை மாயா. மாயா சொல்றாங்க, இங்க பாரு மகேஷ், மணமேடைக்கு வரைக்கும் வந்துருச்சு. நீ தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் உளறிக்கிட்டு இருந்த டென்ஷன் ஆகிடுவான் பாரு. இது கேட்டதோட மகேஷும் சரி மாயா அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. அப்புறமா மாயா என்ன பண்றாங்கன்னா நேரா சந்திராட்ட வந்துட்டு, என்ன மேடம் இது, உங்க பேச்செல்லாம் இங்க செக்கு செல்லுபடி ஆகாது போல. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாருங்க, எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும். நீங்க இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொன்னதுனாலதான் நாங்க நம்பிக்கையோட இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும். என்ன நடந்தாலும் சாமுண்டீஸ்வரி இங்க வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. இது கேட்டதோட அந்த சாமுண்டீஸ்வரி எங்கதான் வந்துகிட்டு இருக்கா, எங்கதான் இருக்கா அப்படின்னு கேட்க நம்ம சந்திரா சொல்றாங்க, அவளை எல்லாம் கட்டி போட்டாச்சு, அவ இங்க வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப நம்ம சிவனாண்டிக்கு ஒரு ஃபோன் வருது. யாருன்னா அந்த ரவுடிங்க தான் ஃபோன் பண்றாங்க. ரவுடிங்க சிவனாண்டிக்கு ஃபோன் பண்ணதோட சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க என்னாச்சு? அப்ப ரவுடிங்க சொல்றாங்க, சார் எங்களை மன்னிச்சிருங்க சார், சாமுண்டீஸ்வரி மேடத்தை கட்டி தான் சார் போட்டிருந்தோம். திடீர்னு ஒருத்தன் வந்துட்டு இடையில குழப்பத்தை உண்டாக்கிட்டான். அந்த கேப்பை பயன்படுத்தி சாமுண்டீஸ்வரி தப்பிச்சு ஓடிட்டாங்க. அவங்க இப்ப எங்க போனாங்கன்னு தெரியல. சிவனாண்டி சொல்றாரு, ஏய் ஏன்டா இப்படி முட்டாள்தனமான காரியத்தை பண்றீங்க? அப்ப அந்த ரவுடிங்க சொல்றாங்க, அண்ணா அவ எங்க சுத்தினாலும் கண்டிப்பா இந்த மண்டபத்துக்கு தான் திரும்பி வருவா அப்படின்னு தெரியும். அண்ணா மண்டபத்துக்கு வாசல்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, சரி மண்டபத்து வாசல்லையே வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா அந்த சாமுண்டீஸ்வரி வருவா. இது கேட்டதோட அந்த ரவுடிங்களும் சரிண்ணா, நாங்க மண்டபத்துக்கு வெளியில தான் காத்துக்கிட்டு இருக்கோம், அவ வந்ததோட அவளை உள்ளார வரவிடாம பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னதோட நம்ம சிவனாண்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. அப்ப சந்திராவை பார்த்துட்டு, சந்திரா வா ஒரு நிமிஷம் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்னங்க என்னாச்சு? ஏதோ அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னீங்க, என்னங்க ஏதாவது பிரச்சனையா? சிவனாண்டி சொல்றாரு, ஆமா சந்திரா, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு. அப்ப சந்திரா கேக்குறாங்க, என்ன பிரச்சனையா? ஏங்க ஏற்கனவே இந்த ரேவதி வேற தாலி கட்ட முடியாது, அம்மா வந்தாதான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பேன் அப்படின்னு அவ வேற குழப்பத்தை உண்டாக்கிட்டு இருக்கா, நீங்க வேற எங்க புதுசா பிரச்சனையை சொல்றீங்க. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சாமுண்டீஸ்வரியை கட்டி போட்டு வச்சிருந்தானே, அந்த இடத்துல இருந்து சாமுண்டீஸ்வரி தப்பிச்சுட்டாளாம். இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம சந்திரா. என்னங்க இப்படி சொல்றீங்க? அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, ஆமா, அவ எப்படி தப்பிச்சான்னா அந்த டிரைவர் பையன் ராஜா இருக்கானே, அவன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான் சாமுண்டீஸ்வரி இருந்த இடத்த. அவன் எப்படியோ மோப்பம் பிடிச்சா அங்கேயும் போயிட்டான். அதனாலதான் அந்த சாமுண்டீஸ்வரிய தொலைச்சி கட்டிட்டானுங்க. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, என்னங்க அவ எங்க போனாலும் அங்க சுத்தி இங்க சுத்தி மண்டபத்துக்கு தான் வருவா, அதனால மண்டபத்துக்கு வெளியில ஆட்களை போடுங்க. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, அதெல்லாம் ஆட்களை எல்லாம் எப்பயோ ரெடி பண்ணி போட்டாச்சு, நீ கவலைப்படாத. இது கேட்டதோட சந்திராவும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மேடையில போய் நிக்கிறாங்க. சரி இப்பயாவது ரேவதி கிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு, ரேவதி கொஞ்சம் பேசலாமா? ரேவதி கேக்குறாங்க, சித்தி நீங்க என்ன சொன்னாலும் நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். அம்மா வந்த பிறகுதான் இந்த கல்யாணம் நடக்கும். அம்மா இல்லாம எப்படி சித்தி இந்த கல்யாணத்தை நடத்த முடியும்? நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. அம்மா எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் தெரியும்ல. அம்மா இல்லாம எப்படி இந்த கல்யாணம் நடக்கும், நீங்களே சொல்லுங்க. இது கேட்டதோட சந்திரா நினைக்கிறாங்க, ச்சே நம்ம இந்த வீட்டுல செல்லா காசாதான் இத்தனை நாளும் இருந்திருக்கோம், நம்ம பேச்சை இவளுக்கு கேட்க மாட்டேங்கிற ஆளுகளே அப்படின்னு சந்திரா கோவப்படுறாங்க. அதே நேரத்துல நம்ம கார்த்தி அந்த நர்ஸை வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு டாக்டர் கிட்ட, சார் என்னாச்சு சார், எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடவா அப்படின்னு கேட்க டாக்டர் கேட்குறாங்க, சார் இவங்களுக்கு தலையில் அடிபட்டிருக்கு சார், அதனால நீங்க கண்டிப்பா இருக்கணும். கார்த்தி சொல்றாரு, சார் இதுக்கு எவ்வளவு செலவானாலும் நான் வந்துட்டு பாத்துக்கிறேன்,
தயவு செஞ்சு இவங்களுக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாரு, இங்க பாருங்க, அதெல்லாம் முடியாது சார். இந்த பொண்ணுக்கு யாராவது பாதுகாப்பா இங்க இருக்கணும் சார். உடனே கார்த்தி என்ன பண்றாருன்னா ராஜாவுக்கு ஃபோன் பண்றாரு. ராஜா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு கார்த்தி மாப்பிள்ள, எவ்வளோ நாள் ஆயிட்டு உன்னை பார்த்து, என்ன திடீர்னு ஃபோன் அடிச்சிருக்க? கார்த்தி சொல்றாரு, ஒரு முக்கியமான விஷயம்தான், நேரா நான் சொல்றேன் ஹாஸ்பிட்டலுக்கு வாயேன். அப்ப ராஜா கேக்குறாரு, ஐயோ என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா? கார்த்தி சொல்றாரு, பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ நேரா வா அப்படின்னு சொன்னதோட ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. வந்து கார்த்தியை பார்த்துட்டு, சொல்லு மாப்பிள்ள என்னாச்சு? அவசர அவசரமா கூப்பிட்டேன். கார்த்தி சொல்றாரு, இங்க ஒரு நர்ஸு பொண்ணு வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வேலையா ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு, நீ இந்த நர்ஸை பார்த்துக்கிறியா அப்படின்னு சொன்னதோட நம்ம ராஜாவும் சரி கார்த்தி மாப்பிள்ள பார்த்துக்கிறேன், நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னதோட கார்த்தி நேரம் மண்டபத்துக்கு கிளம்புறாரு. சாமுண்டி சரி எப்படியோ நேரா மண்டபத்துக்கு வந்துகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ராஜராஜா வந்துட்டு சாமுண்டி சிறையை ஒவ்வொரு கோயிலா தேடுறாரு. பார்த்தா எந்த கோவில்லையுமே அந்த சாமுண்டி சிறையை காணும். மயில் வாகனம் வந்துட்டு என்ன இது, மாமா போனவரை இன்னும் காணுமே அப்படின்ட்டு நேரா ராஜராஜாவுக்கு ஃபோன் பண்றாங்க. ராஜராஜா ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க மாப்பிள்ள என்னாச்சு? ராஜராஜா கேக்குறாரு, என்னதான் நடக்குது அங்க? மயில் வாகனம் சொல்றாரு, மாமா நீங்க எங்க போனீங்க ஃபர்ஸ்ட்? கொஞ்ச நேரத்துல அந்த மகேஷ் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டிட பார்த்தான் தெரியுமா? நல்ல வேலை, ரேவதி அம்மா அப்பா இருந்தாதான் இந்த கல்யாணத்தை நடத்த முடியும், அவங்க இல்லைன்னா நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அவ பிடிவாதமா இருந்துட்டா. அதனால அந்த கேடுகெட்ட பையன் மகேஷ் இன்னும் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டல. இப்ப நீ என்னதான் பண்ண போறீங்க? எங்கதான் இருக்கீங்க? அத்தை எங்க போனாங்க? ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள நான் அத்தையை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், அவ எங்க போனானே தெரியல, சந்திரா தான் சொன்னா கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு. மயில்வாங்கன சொல்றாரு, போச்சு போ, நீங்க சந்திரா சின்ன மாமியார் சொன்னதை கேட்டுதான் போயிருக்கீங்களா? அவங்க சொன்னதை எதுக்கு நீங்க நம்புறீங்க? அவங்கெல்லாம் கண்டிப்பா வந்துட்டு போயிருக்க மாட்டாங்க, நீங்க எதுக்கு தேவையில்லாம வந்து அவங்கள போய் நம்புறீங்க? மாமா நீங்க நேரா வந்துட்டு மண்டபத்துக்கு வாங்க, என்ன நடந்தாலும் இங்க பாத்துக்கலாம். இது கேட்டதோட அந்த ராஜராஜா சொல்றாரு, அப்ப சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போகலையா? மயில் வாகனம் சொல்றாரு, அது கெட்டுச்சு போ, அத்தை எந்த கோவிலுக்கும் போகல, கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு மட்டும் நல்லா தெரியுது. இது கேட்டதோட நம்ம ராஜராஜா சொல்றாரு, சரி நான் உடனேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மண்டபத்துக்கு கிளம்புறாரு. அப்பதான் நம்ம சாமுண்டீஸ்வரி அங்க நடந்து வரத பாக்குறாரு. அப்ப அதை பார்த்ததோட நம்ம ராஜராஜா நேரா சாமுண்டீஸ்வரியை போய் பார்த்து, சாமுண்டீஸ்வரி எங்க அம்மா போன? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க நீங்க இங்க என்ன பண்றீங்க? அப்ப அவர் சொல்றாரு, சாமுண்டீஸ்வரி உன்னை காணோம் அப்படிங்கிறதுக்காக தான் தேடி வந்தேன், நீ கோயிலுக்கு போயிட்ட அப்படின்னு சந்திரா சொன்னா, அதனாலதாம்மா தேடி வந்தேன். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க அந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுங்க. ராஜராஜா கேக்குறாரு, கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு சொல்றியே, எதுக்காகன்னு சொல்லு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க அந்த கல்யாணம் நடந்துச்சுன்னா நம்ம பொண்ணோட வாழ்க்கையே ரொம்ப பாதிக்கப்படும். அந்த மகேஷும் மாயாவும் இருக்காங்கல்ல, ரொம்ப தப்பான ஆளு, அவங்க கையில நம்மளோட பொண்ணோட வாழ்க்கையை பிடிச்சு கொடுக்க முடியுமா? இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டணும். இது கேட்டதோட ராஜா சொல்றாரு, ஏம்மா இது முன்னாடியே எங்களுக்கு தெரியுமா, நீ சொல்லியிருந்தியானா இன்னரும் அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம்ல, எதுக்காகம்மா அப்புறம் இந்த கல்யாணத்தை நீ தொடர்ச்சியா நடத்துற? சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்னங்க எனக்கு கார்த்தியை தான், அந்த டிரைவர் ராஜாவை தான் நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசை, அதனால தாங்க நான் பொறுமையா இருந்தேன். இதை கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, அம்மாடி இதை முன்னாடியே நீ சொல்லியிருக்கலாம்ல, எனக்கும் அந்த தம்பியை ரொம்ப பிடிச்சிருந்துச்சுமா, அந்த தம்பியை தான் எப்படியாவது நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நானும் ஆசைப்பட்டேன், நீ கடைசி நேரத்துல இப்படி சொல்றியே. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி வாங்க சீக்கிரம் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மண்டபத்துக்கு வராங்க. கார்த்தியும் மண்டபத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு பார்த்தா நம்ம ரேவதியை வந்து அந்த மகேஷ் சொல்றாரு, இதுக்கு மேலேயே வெயிட் பண்ண வேணாம் அப்படின்னு. அப்ப ஐயர் சொல்றாரு, இங்க பாருமா நேரம் ஆகிட்டு, இனிமே தாலி கட்டுறது மட்டும்தான் மிச்சம், கெட்ட நேரத்துல தாலி கட்டுனா நல்லா இருக்காது, இங்க பாருப்பா மாப்பிள்ள தாலி கட்டுப்பா அப்படின்னு சொன்னதோட நம்ம ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ரோஹிணியும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. மாயா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, நீ சொன்ன வரைக்கும் வெயிட் பண்ணியாச்சு,
இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ண முடியாது. அதனால இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணுமா. உனக்கே தெரியும்ல, இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக யார் யாரெல்லாம் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல. அதனால தயவு செஞ்சு பொறுமையா இருமா. மகேஷ், நீ ரேவதி கழுத்துல தாலி கட்டு, நீ சொல்லு. மகேஷ் நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி, எனக்கு உன் கூட வாழணும்னு ரொம்ப ஆசை ரேவதி. எப்படியாவது எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம சந்தோஷமா வாழணும்னு ஆசை. அதுக்காக தான் நான் இவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு உனக்கு தெரியும்ல. நம்ம 2 பேரும் எந்த அளவுக்கு காதலிச்சோம். நம்மளோட காதல் ஜெயிக்கணும் அப்படின்னா நீ தயவு செஞ்சு ஒத்துக்கோ. அந்த டிரைவர் ராஜாவை பத்தி உனக்கு தெரியும்ல. அவனே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு நீ வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஆகிரும். அதனால சொல்றது கேளு. இது கேட்டதோட ரேவதியும் சரி அப்படின்னு சொல்ல, அப்ப மகேஷ் ரேவதியோட கழுத்துல தாலி கட்ட போறாரு. அப்ப கார்த்தி அங்க வந்துட்டு மாசா நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் நம்ம சந்திரா நேரா டிரைவரை பார்த்து, டிரைவர் ராஜா, நீ யாரு நீ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு? உனக்கு யாரு அனுமதி கொடுத்தது? அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, ஏய் நீ ஏதாவது பேசுனீங்கன்னா அவ்வளோதான். மாயா சொல்றாங்க, ரேவதி பாத்தியா ரேவதி, உன்னை கல்யாணம் பண்றதுக்காக இவன் எப்படி என்ன பேசுறான் பாத்தியா? இதுக்கு தான் நான் ஆரம்பத்துல இருந்தே சொன்னேன், இவன் கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன். பாத்தியா, நான் சொன்னது நடந்துருச்சு. இங்க பாரு ரேவதி, உன்னையும் மகேஷையும் நிம்மதியா வாழ வைக்க விட மாட்டான். கண்டிப்பா வந்துட்டு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக அவன் இப்படி பேசுறான். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு மகேஷ், மரியாதையை இந்த இடத்தை விட்டு எந்திரி. நீ ரேவதிக்கு வந்து பொருத்தமான ஆளா? மரியாதையை எந்திரி அப்படின்னு சொன்னதோட அதுக்கு மகேஷ் சொல்றாரு, என்னால முடியாது. என்னை பத்தி உனக்கு என்ன தெரியும்? அப்ப நம்ம கார்த்தி டக்குன்னு கையில இருக்கிற துப்பாக்கி எடுத்து நேரா மகேஷ் கிட்ட காமிக்க, மகேஷ் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப மாயா சொல்றாங்க, பாத்தியா ரேவதி என்ன பண்றது அப்படின்னு. இதெல்லாம் ரொம்ப மோசம். இங்க பாரு ரேவதி, இவன் நல்லவனே கிடையாது. அப்ப ரேவதி நேரா டிரைவரை பார்த்து, டிரைவர், என்ன டிரைவர் இதெல்லாம்? அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, இவன் நல்லவனே இல்லை. இவனை நம்பி தயவு செஞ்சு இவனை கல்யாணம் பண்றேன் அப்படின்னு சொல்லாத. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க டிரைவர் ராஜா, எனக்கு உங்க மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஆரம்பத்துல மாயா உங்களை பத்தி சொன்னாங்க, நீங்க என்னை கல்யாணம் பண்றதுக்காக ட்ரை பண்றீங்க அப்படின்னு. ஆனா நான் தான் நம்பாம விட்டுட்டேன். இப்போ புரியுது, நீங்க பண்றதையெல்லாம் பார்த்தா நீங்க என்னை கல்யாணம் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம கார்த்தி. அப்ப கார்த்தி இருந்து இதுக்கு மேலேயும் சரிப்பட்டு வராது அப்படின்னு மகேஷை வந்து துப்பாக்கியை காமிச்சு மிரட்டி மகேஷ் அந்த இடத்துல இருந்து ஓட வைக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு ரேவதி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. கார்த்தியை தவறாகவும் நினைக்கிறாங்க. ஸோ இன்னும் என்ன நிறைய அப்டேட்ஸை பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துக்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.